நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் பொது வருவாய் பணத்தை நகராட்சி பெயரை வைத்து தனிப்பட்ட நபர்கள் கையாடல் செய்வதாக அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடலூர் நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது 9வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சையத் அனூப்கான் பேசினார். அப்போது பிளாஸ்டிக் கொண்டு வரும் சுற்றுலா பயணிகளிடம் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதாகவும், வசூலித்த பணத்திற்கு எந்த ஒரு கணக்கு வழக்குகளும் இல்லாமல் நகராட்சி பெயரை வைத்து தனிப்பட்ட நபர்கள் பணத்தை கையாடல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். கணக்கு வழக்கை கையில் எழுதி கொடுக்காமல் எலக்ட்ரானிக் பில் கொடுத்தால் வருமானம் எவ்வளவு என்பது தெரியும் என கூறியதால் திமுக நகர்மன்ற தலைவர், அதிகாரிகள் வாயடைத்து நின்றனர். அரசு பணத்தை கையாடல் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டங்கள் நடத்தப்படும் என அதிமுக கவுன்சிலர் எச்சரித்தார். கையில போடுற ரெசிப்ட் எந்த வகையில நீங்க நம்புவீங்க? 5000 ரூபாய்க்கு ரெசிப்ட் போட்டு 1000 ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல கட்டுறீங்க. இது நமக்கு தெரியாதா? நீங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு பேங்க்ல வசூல் பண்ற ஆன்லைன்ல மெட்ரிக் சிஸ்டமேட்டிக் இருக்குது, பில்லிங் சிஸ்டம் இருக்குது, அதுல வசூல் பண்ணும்ல.